வந்த நபிமார்களில் யாரும் ஒருவர் கூட தீய பழக்கத்திற்கு ஆளானவர் என்று சொல்ல முடியாது. ஏறக்குறைய 1.25 லட்சம் நபிமார்கள், ஒவ்வொரு நபியுமே ஒரு ஆதத், ஒரு பழக்கம் இருந்தது. நல்ல பழக்கம், குட் ஹேபிட் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நல்ல பழக்கம் 1-2 நபிமார்கள் மட்டும் இருந்துச்சுன்னு வரலாறு இல்லை. 1.25 லட்சம் நபிமார்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர்கள். அப்படின்ற போது அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்ற அடிப்படையில் பார்த்தால் ஒவ்வொரு நபியிலும் ஒரு ஆதத் இருந்தது. அந்த ஆதத், அந்த பழக்கத்தை அந்த நபிமார்கள் தன் வாழ்க்கையிலே அமல்படுத்தினார்கள். மவுத்து வரைக்கும் அந்த பழக்கத்துடன் வாழ்ந்தார்கள். சில நல்ல பழக்கங்களை அல்லாஹ் வஹியாக அறிவிக்காவிட்டாலும், நபிமொழிகளில் நபிகள் நாயகம் அதை பொன்மொழியாவிட்டாலும், நமக்கு என்று கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து ஆய்வறிந்து அந்த நல்ல பழக்கங்களை நாம் நம் வாழ்க்கையிலே வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற பொழுதுதான் அந்த பழக்கங்களால் நம்மளுடைய தகுதிகள் உயர்வு அடையும், அந்த பழக்கங்களால் நம்மளுடைய கண்ணியம் மேம்படும் என்றார்கள் கண்மணி நாயகம். அன்பார்ந்தவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், 1.25 லட்சம் நபிமார்களில் முதல் மனிதரும் ஆதம் தான், முதல் நபியும் ஆதம் தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை மீறி ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள் என்று கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. 40 ஆண்டு காலம் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்ற வாசகம் தான் தொடர் துஆவாக இருந்தது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில். அதுவரைக்கும் அவங்க தௌபா என்ற எண்ணெல்லாம் அவங்களுக்கு இல்லை. சொர்க்கத்தில் இருக்கும்போதுனா அல்லாஹ் என்னை மன்னிச்சுன்னு சொல்லலை. துனியாவுக்கு எப்போ வந்தார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் தௌபாவுடைய வாசலிலே வருகிறார்கள். அவர்கள் செய்த தவறை அல்லாஹ் அவர்களை உணர வைத்து தௌபா செய்ய வைக்கிறார். அந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்பதற்கு 40 ஆண்டு காலம் கால அவகாசம் நீடித்தார். நீங்க கவனிக்கணும், ஒரு நபி, முதல் மனிதர், உலகத்துல யாருமே இல்லை. பாடம் சொல்லி தராமல் பரீட்சை கேட்க முடியாது. அதுபோல சமுதாயமே இல்லை, சமூகமே இல்லை. ஒற்றை நபியாக ஒரு மனிதராக ஏதோ தவறு அறிந்து செய்து தெரியாமல் செய்து விட்டார். அந்த தவறுக்கு ஒரு நொடியில் மன்னிப்பு தர வேண்டிய அல்லாஹ் தன்னை குர்ஆன் முழுக்க எங்கேயும் கஃபூர் ரஹீம் என்றெல்லாம் பேசக்கூடியவன். ஒரு நபி கேட்கக்கூடிய துஆவை எதற்கு 40 வருடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார், மழை வேண்டும் என்றால் அந்த மனிதர் தௌபா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான். அந்த மனிதர் கூட்டத்தில் உடனே தௌபா செய்தார். அல்லாஹ் உடனே மழையை தந்தான். ஒரு இடத்தில் ஒரு பாவி துஆ கேட்க ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அல்லாஹ் தௌபாவை ஏற்கிறான். ஒரு இடத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த தவறும் செய்யாவிட்டாலும் தெரியாமல் செய்த தவறுக்கு என்னை மன்னித்து என்று கேட்ட அடுத்த கணம் மன்னிப்பை தராமல் 40 வருடம் கால அவகாசம் நீட்டிப்பது காரணம் என்ன? அல்லாஹ் யோசித்த யோசனை, இந்த உலகத்திற்கு முதல் நபியும் இவர்தான், இந்த உலகத்திற்கு முதல் மனிதரும் இவர்தான். எனவே நல்லது எதுவாக இருந்தாலும் அது இவரிடத்திலிருந்து தான் இந்த உலகத்திற்கு போக வேண்டும். இவரிடத்திலிருந்து போகக்கூடிய நல்லதும் கெட்டதும் வெறும் கெட்டதாகவே போய்விட்டால் இவருக்கு பின்னால் வரும் சந்ததிகள் எல்லாம் வழிகட்டு போய்விடுவார்கள் என்ற நோக்கத்தில், உயர்ந்த நோக்கத்தில் நபி ஆதம் செய்தது ஒரு சிறு தவறாக இருந்தாலும், ஒரு பழம் பறித்து சாப்பிட்டது ஒரு பெரிய குற்றமாக நம் பார்வையில் இல்லாமல் நாம் அதை எடுத்துக்கொண்டாலும் தவறுதான். எனவே தவறை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தாமல் தௌபாவை ஏன் முன்னிலைப்படுத்த வேண்டும்? அது 40 வருஷம் அல்லாஹ் அந்த தௌபாவை நீடிக்கணும். அல்லாஹ் சொல்ல வருவது நபி ஆதம் இடத்துல ஒரு வழக்கம் வரணும். முதல் மனுஷன், முதல் நபி, அவரே அந்த தவறை உணர்ந்துக்காம தாந்தோடித்தனமா கவனக்குறைவா இருந்துட்டார், பின்னால் வரும் எல்லோரும் அந்த தவறை செய்வார்கள் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த தவறுக்கு 40 ஆண்டு காலம் அல்லாஹ் கால அவகாசம் எடுத்தான் என்பதாக
வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கம் தரக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது என்று சொன்னால் அதுவும் 40 ஆண்டு காலம். அவங்க வாழ்ந்தது 950 வருஷம். ஆனா 40 வருஷம் தொடர்ந்து அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று தொடர் தௌபா. இன்னைக்கு அந்த தௌபா நம் வாழும் நிகழ்காலத்தில் நமக்கு மத்தியிலும் இருக்கிறது. அப்ப அந்த 40 ஆண்டு கால தௌபாவின் காரணமாகத்தான் அல்லாஹ் நபி